கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். நம் ஆண்டவரும் மீட்பரும் உலக ரட்சகரும் உன்னத தேவனுமா இருக்கிற நம்முடைய ஆண்டவர் அவருடைய அநாதி தீர்மானத்தின் நிமித்தம் நேற்றைய நாள் விசேஷமான சபையில் ஆராதனைகள், துதிகள், ஆராதனை பாடல்கள் தேவன் நமக்கு கொடுத்த அந்த சுதந்திர நாளன்று நம்ம எல்லாரையும் நினைவு கூர்ந்து நம்மை அழைத்து வந்திருக்கிறார். இந்த நாளில் நம்ம நன்றி சொல்ல போகிறோம். ஆண்டவர் தாமே நம்ம எல்லாரையும் ஆசீர்வதித்து நம்முடைய பாவ சாபத்திலிருந்து நம்மை விடுதலை கொடுக்க முடியாய். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல், ஆண்டவரே நீர் ஆவியானவர், நீர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு என்று சொல்லி நம்ம எல்லாருமே சேர்ந்து தேவனை துதித்து நம்ம பாடுவோம். தேங்க்யூ லார்ட். இந்த மீட்பின் கீதங்கள்ல 21வது பாடல். ஆண்டவரே ஆவியானவர், அவர் எங்குண்டோ அங்கு விடுதலை. ஆனந்தமே, ஆனந்தம் ஆனந்தமே, கிறிஸ்துவுக்குள் வாழும் வாழ்க்கை ஆனந்தமே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரே ஆவியானவர், நாம் எல்லாருமாய் கண்களை மூடி ஆண்டவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே நிச்சயமாய் விடுதலை உண்டு. அவரே ஆவியானவராய் நம்ம மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறபடினால் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ஆண்டவருடைய பரிசுத்த கரத்தில் ஒப்புக் கொடுப்போம். இன்றைக்கும் வந்திருக்கிற இந்த வெள்ளிக்கிழமை சபத்திற்கு, 3வது வார வெள்ளிக்கிழமை சபத்திற்கு ஆண்டவருடைய பரிசுத்த கரம் நம்ம எல்லாரையும் தாங்கி நம்ம எல்லாருடைய குற்றங்கள், குறைகள் எல்லாவற்றையும் மன்னித்து ஆவியானவர் எங்க இருக்கிறாரோ அவங்க எல்லாவற்றிலிருந்து விடுதலை கொடுக்க முடியாது. நம்முடைய குடும்பத்தை முழுமையாய் ஒப்பு கொடுப்போம். தேவரே தாமே அவருடைய அநாதி தீர்மானத்தின் நிமித்தம் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஜெபம் செய்வோம்.
எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, தர்மையான ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நேரத்திற்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இங்க வந்திருக்கிற அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், சிறு பிள்ளைகள், பெரியவர்கள், வந்தவர்கள், வந்து கொண்டிருக்கிறவர்கள், ஆண்டவரே இந்த ஆன்லைன்ல கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அன்பு கரங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே தேவரீனுடைய சுதந்திர நாளின் நிமித்தம் ஆண்டவரே எங்களை இந்த நாளில் இந்த ஜெபத்திற்காக நன்றி சொல்கிறதற்காக அழைத்து வந்தீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. 78 ஆண்டு காலங்கள் ஆண்டவரே சுதந்திரத்தை பெற்றவர்களாய் ஆண்டவரே விடுதலையோடு உம்மை ஆராதிக்க, உம்மை துதிக்க, உமக்கு நன்றி சொல்ல குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்பட ஆண்டவரே தேவரின் கிருபை செய்யும். இந்த யூடியூப் வழியாய், பேஸ்புக் வழியாய், வீடியோ வழியாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பிதா குமாரின் பரிசுத்தாவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து நடத்தும். எல்லாரையும் தாழ்த்தி உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழிநடத்தும், பாதுகாத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் எல்லாவற்றையும் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. சொல்லுங்க ஆமென். ஹல்லேலூயா. வாங்க நம்ம விடுதலையோடு கூட தேவனை நாம் ஆராதனை செய்து ஒரு சில ஜெப விண்ணப்பங்களை ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் தாமே நம்ம எல்லாரையும் ஆசீர்வதித்து நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வந்த யாவரையும் கர்த்தர் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆன்லைன் மற்றும் வாட்ச் பண்ணி கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பார். ஆகவே நமக்கு எல்லாருக்கும் தெரிந்தது, நம்ம நேற்று தினத்துல என்ன காரியத்தை பார்த்தோம் என்று சொல்லி நம்ம கருத்தை பார்த்தோம். ஆகஸ்ட் 15 சுதந்திர நாள். சுதந்திரத்தை நாம் கொண்டாடினோம். தேவன் நமக்கு கொடுத்த சுதந்திரம், தேவன் நமக்கு கொடுத்த ஒவ்வொரு விடுதலைகள் எல்லாவற்றும் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து நம்முடைய காரியங்களிலே நாம் அநேக காரியங்களை விடுதலை பெறாத இருக்கிறோம். அவற்றையும் ஆண்டவர் கர்த்தர் ஒப்பு கொடுப்போம். தேவன் நமக்கு விடுதலை கொடுப்பார் இல்லைங்களாமா. ஆகவே தேவனை துதித்து, தேவனை போற்ற, அவருடைய நன்றி சொல்ல, அவருடைய வார்த்தைகளை கேட்க வாஞ்சியோடு ஆண்டு சமூகத்துல வந்திருக்கிற நம்ம யாவரும் தேவன் வெறுமையா அனுப்பவே மாட்டார். ஏதோ ஒரு விண்ணப்பங்களோடு கூட நம்ம வந்திருக்க கூடும். வெறுமையா யாரும் வராதிங்க. நான் ஒவ்வொரு நாளும் அதான் சொல்வேன், ஜெபத்துக்கு எனக்கு எந்த விண்ணப்பமும் இல்ல, எனக்கு சகல ஆசீர்வாதங்களும் இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைவாய் நீங்க இருப்பீர்கள் என்று சொன்னா என் ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். அதே மற்றவர்களுக்காக, தேசத்துக்காக அந்த விண்ணப்பத்தை வச்சுக்கங்க. இல்ல உங்களுடைய பர்சனல் ஏதோ ஒரு விண்ணப்பம் கருத்தோட இந்த ஜெப ஆலயங்களுக்கு நம்ம வரும்போது, ஜெப கூடாரங்களுக்கு நம்ம கடந்து செல்லும் போது விண்ணப்பத்தை தேவன் கேட்டு ஆசீர்வதிப்பார். அப்படிதான் வேதம் சொல்கிறது, என்னிடத்துல வாருங்கள், இடத்துல கேளுங்கள், அப்போது பெற்றுக்கொள்வது என்று சொல்லி. அப்ப தேவன் நம்ம துதிக்கலாமா? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமா, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றும் உள்ளது. ஆமா, உற்சாகத்தோடு கர்த்தர் நல்லவர், ஏனென்றால் அவர் கிருபை என்னோடு கூட இருக்கிறது. அவர் கிருபை என் பிள்ளைகளோடு கூட இருக்குது, அவர் கிருபை என் குடும்பத்தோடு கூட இருக்கிறது என்று சொல்லி நாம எவ்வளவு உற்சாகத்தோடு சொல்லுகிறோமோ அவ்வளவும் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆகவே இந்த தேசத்துக்காக ஒரு பாடலை நாம எடுத்துக்கொள்ள போகிறோம். ஜெபத்தொட்டை செய்கிறீங்களே, பாடல் எண் 8, சாங் நம்பர் 7, தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களிப்புறு என்று சொல்லி அந்த பாடலை நாம சேர்ந்து பாடலாம். தேங்க்யூ லார்ட். Jesus. Song number 7. பாடல் புத்தகத்திலே 7வது பாடல். Jesus. That is the song. சேனையின் கர்த்தர் நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். Thank you. Yes. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, ஏனென்றால் சேனையின் கர்த்தர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில, நம் வாழ்க்கையில, நம் குடும்ப வாழ்க்கையில தேவன் செய்வார். தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களிக்கூறே. தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களிக்கூறே.
சேனையின் கர்த்தர் நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். சேனையின் கர்த்தர் நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். சொல்லுங்கம்மா. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறே. சொல்லுங்க. தேசமே ஆமென் பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறே. மோசே காலத்திலே கசந்த மானம் சும்மா இருந்ததா ஆண்டவர் சொன்னாரு, உன்னுடைய கையை நீட்டு அதை மதுரமாக்குவேன் என்று. அப்படியாக நம்ம வாழ்க்கையில கூட எது கசப்பான காரியங்கள் இருக்கும் அந்த கருத்துல கொடுக்கலாம், அதை மதுரமாக மாற்றுவார். கசந்தமாயா மதுரமாகும் கொடியை எகிப்து அகற்றிடும். கசந்தமாயா மதுரமாகும் கொடியை எகிப்து அகற்றிடும். நித்தமும் உன்னை நல்வழி நடத்தி ஆத்துமாவை நிரப்பி எழுவார். நித்தமும் உன்னை நல்வழி நடத்தி ஆத்துமாவை நிரப்பி எழுவார். தேசமே தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறே. சொல்லலாமா? தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறே. மனுஷ ஆட்களாலும் அல்ல, சக்தினாலும் அல்ல, தேவ ஆவியினாலே எல்லாமே ஆகும். ஆகவே ஆவியானவரே, என்னை இப்படி கருத்துல கொடுக்கிறேன் என்று சொல்லுங்க. Thank you, Lord. Thank you, Sapa. ஆற்றலாலும் அல்லவே, சக்தியாலும் அல்லவே. சொல்லுங்க. ஆற்றலாலும் அல்லவே, சக்தியாலும் அல்லவே. ஆவியினாலே ஆகும் என்று ஆண்டவர் வாக்கை அருளினாரே. Yes. ஆவியினாலே ஆண்டவர் வாக்கை அருளினாரே. தேசமே தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறே. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறே. சேனை கர்த்தர் நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். சேனை கர்த்தர் நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். அல்லேலூயா. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு என்று சொல்லுகிறார். தேசத்தில் வாழ்கிற குடும்பமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. ஏனென்றால் சேனைகளின் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமா, நம்ம வாழ்க்கையில நிறைய வேதனை இருக்குமா? ஒவ்வொருத்தருக்கையும் விசாரிச்சு கேட்டா உண்மையிலே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு சிலர் சொல்லலாம், உன் குடும்பம் நல்லா ஆயிடுச்சு, நல்லா இருக்கிற. ஆனா ஓரத்துல ஏதோ ஒரு துக்கம் உங்களை அப்படியே வாட்டி வதச்சுக்கிட்டே இருக்கும். அதான் சொல்றார், குடும்பமே என் சகோதரியே பயப்படாதே, ஏனென்றால் சேனையின் கர்த்தர் பெரிய காரியம் செய்கிறவர் உன்னோடு கூட இருக்கும் போது, ஏன் இந்த அற்பமான உலகத்துல வாழும் போது இந்த காரியங்கள் நம்மளை பயம்புறுத்தும். ஒரு வியாதி நம்ம மரணத்துக்குள் கடந்து போகுமான்னு ஒரு பயம் பொருத்தம், ஒரு கஷ்டங்கள் ஐயோ அவமானத்துல கொண்டு போய் விடுமான்னு ஒரு வேதனைகளை கொடுக்கும். குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் ஐயோ இந்த குடும்பமே வேணாம், கணவன் தொல்லை, மனைவி தொல்லை, பிள்ளைகள் தொல்லை என்று சொல்லி எல்லாத்துக்கும் ஒரு பயத்தை நமக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பான். ஆகவேதான் எங்க வசனங்கள் சொல்லிச்சு, தேசமே பயப்படாதே. யோவேல் 2:21 அதுதான் சொல்லுகிறது, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, ஏனென்றால் நீ விசுவாசிக்கிற தேவன் பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்லி நல்ல அநேக கருத்துக்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். நேற்று தினத்துல விடுதலையை பெற்ற நாம், இந்த சுதந்திரத்தை பெற்ற நாம்
அந்த சமூகத்தில் ஒப்பு கொடுத்த ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில கூட நிறைய தேவைகள் இருக்கு ஆண்டவரே, நிறைய காரியங்கள் வரணும் ஆண்டவரே, எங்களை நீங்க ஆசீர்வதிங்க, எங்களை பொறுப்படுத்திக்கொள்ளீங்க சொல்லி ஒரு நிமிஷம் அப்படியே எல்லாருமே கண்களை மூடி கரைகளை பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி அப்படியே துதிங்க. எல்லாருமே துதிங்க. மௌனமா வேண்டாங்க, மௌனமா வேண்டாம், மௌனமா வேண்டாம். கண்களை இறுக மூடினால் போதும். வார்த்தைகளை வைப்பார், வசனங்களை வாயிலை வைப்பார். அவரை துதிக்கும் துதி உங்கள் வாயிலை வைப்பார். ஆமா, நீங்க துதிக்கிற ஒரு துதி பாருங்க, உங்க முழு குடும்பத்துக்கு ஒரு ப்ரொடெக்ஷனா இருக்க போகிறது. ஆகவே தேவனே துதிங்க, துதிங்க, துதிங்க. ஹalleluya, ஹalleluya. ஆண்டவராம் தெய்வமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் என்று சொல்லுங்க. சத்தமா பேசுற இல்ல, சத்தமா சண்டை போடுற இல்ல, சத்தமா வாதாடுற இல்ல, தேவனோடு கூட சத்தத்தோடு கூட உயர்த்தி தேவனை துதிக்கிறோம். ஹalleluya. துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீ வருகின்ற மெசியா, நீ தேவாதி தேவன், ராஜாதி ராஜன், மகிமையின் பிதா, எங்களோடு கூட வாசம் பண்ணுகிற தெய்வமே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya. உமக்கே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சகல வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். சத்தத்தை உயர்த்துங்க. இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சகல வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். ஆமென். இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். ஹalleluya. நாம் அவரை பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று நம் வாயினால அறிக்கையிடும் போது பாருங்க, நம்மை தேவன் பரிசுத்தப்படுத்துறார், நம் குடும்பங்களை பரிசுத்தப்படுத்துறார். நமக்கு தெரியாது நம்ம எங்க இருக்கிறோம், நம் கணவன் பிள்ளைகளை எங்கெங்கயோ இருக்கிறாங்க. ஆனா இந்த உலகம் பாருங்க அசுத்தமா இருக்கிறது. பரிசுத்தமுள்ள தேவன் துதிக்கிற நாம அந்த ஒரு உலகத்துக்குள் கடந்து போகும்போது ஏதோ ஒரு காரியங்கள் நம் கணவனையோ பிள்ளைகளையோ பிடிச்சுக்கோங்க, அந்த அசுத்தத்துக்குள்ள வழிநடத்தி போவாங்க. நாம துதிக்கிற ஒரு துதி நம் பிள்ளைகளை அறியாமல் வருகிற அந்த அசுத்தத்திலிருந்து தேவன் காப்பாற்றுவார். ஆகவேதான் நம்ம குடும்பம் ப்ரொடெக்ஷனுக்கு ஒவ்வொரு தாய்மார்களும் தகப்பன்மார்களும் நம்ம வாழ்க்கிற வாழ்க்கையில எதை சேர்த்து வைக்கிறோம் இல்லையோ, பிள்ளைகளுக்கு விசுவாசத்தையும் இந்த தேவனுடைய வார்த்தைகளை ஒரு நாளும் படிக்கணும், ஜெபிக்கணும். அப்பதான் மத்த காரியங்களை செய்யணும்னு சொல்லிட்டு வலுவுறுத்தி சொல்லும் போது நாளொன்று வரும். எதுவும் காப்பாத்தாதுங்க, அவங்க விசுவாசிச்ச தேவன் அவங்களை காப்பாத்துவார். ஹalleluya. அதை உறுதியாய் பிடித்துக் கொள்ளலாம். இந்த நாளிலே விடுதலையோடு கிட இந்த ஜெபத்துக்கு கடந்து செல்வதற்கு முன்பாக விடுதலை நாயகன் வெற்றி தருகிறார் என்று சொல்லி ஒரு அடி பாடலை பாட போகிறோம். ஒவ்வொரு நாளும் ஸ்டே வித் ஜீசஸ் என்று சொல்லி வாக்குத்தத்த வசனங்களை நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு பாருங்க 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 1 தெசலோனிக்கேயர் chapter 4 verses 7. தேவன் நம்மை அசுத்தத்திற்காக அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். எஸ், தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்துக்கே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். படிங்கம்மா கನ್ನಡ ಇಂಗ್ಲಿಷ್ನ. ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಬಡತನಕ್ಕೆ ಕರೆಯದೆ ಶುದ್ಧರಾಗಿರುವಂತೆ ಕರೆದನು. ಎಸ್, ಶುದ್ಧರಾಗಿ ಇರಬೇಕು ಅಂತ ದೇವ ನಮ್ಮನ್ನು ಕರೆದಿದ್ದಾರೆ. ಇಂಗ್ಲಿಷ್ ನಪ್ಪ 1 Thessalonians chapter 4 verse 7. For God did not call us to uncleanness, but in holiness. Yes, in holiness காக, பரிசுத்தமாகி இருப்பதற்காக, பரிசுத்தமாய் இருப்பதற்காக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் இந்த நாளிலே. ஆகவே நம்மை அழைத்த தேவனுக்கு விடுதலையோடு கிட உங்க கலைஞரில் இருக்கிற புத்தகத்திலே 83வது பாடல். Thank you Lord. Psalm number 83. Yes. விடுதலையோடு கிட. Thank you. விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். சொல்லுமாமா. விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். Thank you Lord. Yes, அவரை பாடி பாடி மகிழ்வோம். தினம் ஆடி ஆடி துதிப்போம். ஏனென்றால் இயேசு எங்கும் வாழ்கிறார், எங்கும் துதிக்கிறார்.
ஆடி ஆடி துதிப்பேன், எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன், எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன், என் இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார். விடுதலை நாயகன், விடுதலை நாயகன், வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம், அவன் தேடி ஓடி வருகிறார், என்னை தேடி அணைத்துக் கொண்டார், அவன் தேடி ஓடி வந்தார், என்னை தேடி அணைத்துக் கொண்டார். அவன் என் பாவம் அனைத்தும் மன்னித்தார், என் பாவம் அனைத்தும் மன்னித்தார், ஒரு மனிதனாக மாற்றினார், புது மனிதனாக மாற்றினார். விடுதலை நாயகன், விடுதலை நாயகன், வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். விடுதலை நாயகன், விடுதலை நாயகன், வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம், என்ன ஆனந்தம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம், வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். வெள்ளம் போல சத்தம் வந்தாலும் ஆவியாரில் மொழி பிடிப்போம், வெள்ளம் போல சத்தம் வந்தாலும் ஆவியாரில் மொழி பிடிப்போம். அஞ்சாதே என் மகளே, நீ அஞ்சாதே என் மகளே, அஞ்சாதே என் மகளே, நீ அஞ்சாதே என் மகளே. வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம், வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். ஆயிரத்தம் துன்பம் வந்தாலும் அழுகாது அழுகாது, உன்னை ஆனந்தத்தோடு இருப்போம், அழுகாது அழுகாது. ஆவியின் பட்டயம் உண்டே, நாம் அழகையை வென்று விட்டோம். இயேசுவின் சத்தியம் நமக்குள்ளே உண்டு. எல்லா பிசாசையும் நாம் தகர்த்துக் கொள்வோம். அழகையை வென்று விட்டோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம், வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடிப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெற்றியாய் இருக்கிறார். அவரை பிடித்துக் கொள்வோம், வீரத்தோடு கூட வாழ்வோம். Yes, Lord. வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். Hallelujah. Hallelujah. பாடல் பாடும்போது துதிக்கும் போது உற்சாகத்தோடு இருப்போம் என்று சொன்னால் நமக்குள்ள சோர்வு தாக்கவே தாக்காது. அந்த சோர்வு பிசாசு தான் கொடுப்பான். ஆகவே முள்ளமா படிக்கலையே, முள்ளமா இது பண்ணா நமக்குள்ள சோர்வு தாக்கும். ஆகவே அந்த சமூகத்துல கொஞ்ச நேரம் தான் இருக்கிறாங்க, நாளை தினம் நம்மளுடையது இல்ல. இன்னைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்த நாள். ஆகவே இன்னைக்கு கிடைச்ச ஒரு நிமிஷமும் கோல்டா பயன்படுத்தலாம், பிரஷஸா பயன்படுத்தலாம். உங்களுக்கு பிடிச்ச காரியங்க உங்க கைகளிலோ உங்க வீட்டுக்குள்ள வந்துச்சுன்னா அதை என்ன ஒரு உற்சாகமா அதை வரவேற்போம், அதை எவ்வளவு உற்சாகமா பார்த்துக்குவோம். அது போல அந்த சமூகத்துல வந்திருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் பாருங்க ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு. ஆகவே இந்த வேலையில நம்ம ஜெபிக்க போகிறோம். அழகான பாடலை நம்ம பாடினோம். வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். ஏனென்றா வெள்ளம் போல சாத்தான் வருங்கோ,
ஆவி தரும் குடி பிடிக்கும் பட்டயத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். பட்டயம் என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தைகள். அதை பிடித்துக் கொள்வோம் என்று சொன்னால் நமக்கு வருகிற சோதனைகள், துன்பங்கள், கொள்ளை நோய்கள் எல்லாவற்றிலும் இருந்து தேவன் நம்மை விடுதலையாக்குவார். இப்போது நாம ஜெபிக்க போகிறோம். தேவன் நம்மத்திலிருந்து பெரிய காரியங்களை செய்வார். இந்த நாளுக்கு பிரகாரமாய் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவன் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். அன்பு சகோதரி லில்லி அவங்க குடும்பத்தை கூட கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிக்க கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஆகவே வெளியில் இருக்கிற மக்கள் ரேச்சலை கூட தேவன் அதிகமாய் ஆசீர்வதிப்பார். பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இப்போது நாம ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடுவேன். இதை நாம மத்தவங்களுக்காக ஜெபிக்கும் போது நம் ஜெபத்தை கர்த்தர் கேட்டு நம்மை ஆசீர்வதிப்பார். ஆகவே கண்களை மூடுவோமா? முதலாவதாக ஊழியக்காரர்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்குவது நமக்கு சால சிறந்த ஒரு கடமையா இருக்கிறது. ஆகவே அவர்களுக்காகவும் மனைவி பிள்ளைகளுக்காகவும் பாதிரிமார்கள், அவங்க அம்மா அப்பா, அவங்க குடும்பங்களையும் சிஸ்டர்ஸ்களையும் அவங்க குடும்பங்களையும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்த ஆண்டவரே அப்பா, எங்களுக்காய் ஆவிக்குரிய தகப்பன்மார்களை கொடுத்திருக்கீங்க. அவங்க குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, அவர்களை ஆசீர்வதிங்க என்று சொல்லி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணலாமா? எல்லாரும் அப்படியே ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. நீங்க கடந்து போகிற ஒவ்வொரு ஆலயங்களையும் சபைகளையும் ஆண்டவரே நீங்க பொறுப்பெடுத்து போதுங்க. ஜெபம் பண்ணுங்க. நன்றி நன்றி. எல்லா ஊழியக்கார பிள்ளைகளும் கர்த்தர் தொடுகிறார், அவங்க குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறார். அனுதினமும் அவர்களுக்காக ஜெபிப்போம். ஆகவே இந்த நாட்களை விசேஷமாக நம் தேசத்துக்காக நாம் ஸ்டாப் பண்ண போகிறோம். 78 வருஷங்கள் கடந்து சுதந்திரம் கிடைத்து பிரிட்டிஷ் காலங்களில் இருந்து நமக்கு ஏதோ கிடைத்ததான இந்த 78வது வருஷத்துல நாம் இருக்கிறோம். நிறைய காரியங்களை பாருங்க, சுதந்திரமே இல்லாத வாழ்க்கை இருக்கிறது. நிறைய விஷயங்கள பெண்களுக்கு சுதந்திரம் இல்லை, சிறு கை குழந்தைகளுக்கு ஒரு சுதந்திரம் இல்லை. பிள்ளைகளை பிடிச்சிட்டு போயிட்டு என்னென்னவோ காரியங்களை செய்யறாங்க. உங்களுக்கே தெரிந்தது, எல்லாருக்கும் வெளியே இருக்கணுமா இந்த நியூஸ்ல கேள்விப்பட்டிருக்கிறோம். ஒரு மகள் டாக்டருக்காக படிக்க போன மக்களை எவ்வளோ துன்புறுத்தி இருக்கிறாங்க என்பதை எல்லாரும் அறிந்திருக்கீங்க. ஆகவே அவங்க அந்த ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் வெறும் துன்புறுத்தி இருக்கிறாங்கன்னு என்று தெரிய வரும். ஆனா நேற்று தினத்துல அதுக்காக நான் கேள்விப்படும் போது பிள்ளைகள் ஸ்கூல்லயே பேசிக்கிறாங்க பாருங்க. ஸ்கூல்லயே பிள்ளைங்க பேசிக்கிறாங்க. எங்க மகள் எங்க பகிர்ந்து கொள்ளும்போது எனக்கு வேதனையாய் போச்சு. ஒரு மகள் படிப்பதற்கென்று தன் குடும்பங்களை விட்டு எல்லா ஆசா பசங்களை விட்டு தனிமையாய் வந்து படிக்கின்ற வேளையில அந்த மகளுக்கு நேரிட்ட காரியங்களை தேவன் அதிகமா அறிந்தவராய் இருக்கிறார். அது போல நம்ம பிள்ளைகளுக்கு நேரிடலன்னு என்று சொல்லிட்டு நம்ம தைரியமா இருக்க முடியாது. அந்த பிள்ளைகளை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். தவித்துக் கொண்டிருக்கிற தாய் தகப்பன் ஒரு டாக்டருக்காக படிக்க வைக்கணும்னா அதுக்கான செலவுகளை எவ்வளோ என்று சொல்லி அதற்காய் முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு தாய் தகப்பனுக்கு தெரியும். அவங்க சொத்தை வித்துருவாங்க, எவ்வளோ வட்டிக்கு பணங்களை வாங்கி அந்த பிள்ளைகளை படிக்க வைக்குவாங்க. இது எல்லாவற்றிலும் இருந்து அந்த பிள்ளைகள் ஆசைகள் எல்லாம் இழந்து இந்த நாள் இந்த மனம் மறுத்து இருக்கிறாங்க. ஆகவே தேவன் தானே அந்த மாதிரி பண்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் தொட வேண்டும் என்று சொல்லியும், இன்னும் இந்த பெண் பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை இல்லாத காரியங்கள் தேவன் தானே இந்த பிள்ளைகள் அதிகமாக ஆசீர்வதிக்கணும். அந்த பிள்ளைகள் எந்த துன்மார்க்க கண்கள் விழாதபடிக்கு ஒரு சின்ன சின்ன ஆசைகளை காமிச்சு அந்த பிள்ளைகளை ஏமாற்றி விட்டு எவ்வளோ மோசமான வழிகள் அந்த பிள்ளைகள் நடத்துகிறா என்று சொல்லி எல்லா தாய்மார்களும் அறிந்தவர்கள். ஆகவேப்பா எங்க தேசத்தை நீங்க தொடங்க ஆண்டவரே. எங்க தேசத்தில் வாழ்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ப்ரொடெக்ஷனை தாங்க. முக்கியமாக இதை ஆழ்ந்து நடத்துகிற ஒவ்வொரு மினிஸ்டர்களுக்கும், ஒவ்வொரு சீஃப் மினிஸ்டர்களுக்காகட்டும், பிரைம் மினிஸ்டர்களுக்காகட்டும், எல்லாருக்கும் போதுமான ஞானத்தை தந்து தவறு செய்கிறவர்களை திருத்த அவர்களுக்கு நல்ல வழிகளை காண்பிக்க இவர்களை ஆண்டவர் கருத்தில் ஒப்புக் கொடுக்கலாம். பணத்துக்கோ இதுவோ அவங்க இச்சைகளுக்கு போய்விடாதபடிக்கு நீதி செய்ய வேண்டும். அதோ தவிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நீதி செய்ய வேண்டும் என்று சொல்லி நம் தேசத்தை ஆண்டவர் கருத்தில் ஒப்புக் கொடுப்போம். அழகா ஒவ்வொரு அசம்பிளி ஆள்ல மேல போட்டிருப்பாங்க, கவர்மெண்ட் ஒர்க் இஸ் காட் ஒர்க் என்று சொன்னாங்க. ஆனா அந்த பயந்து நடத்துக்கிறாங்களா தெரியல. எத்தனை பேர் உண்மையான மினிஸ்டர்கள் இருக்கிறாங்க, உங்களுக்காக நம்ம ஜெபம் பண்றோம். ஆனால் மற்ற காரியங்களில் ஈடுபட்டிருக்கிற ஒவ்வொரு மினிஸ்டர்களையும் ஆண்டவர் கருத்தில் ஒப்புக் கொடுத்தாப்பா
இப்பப்பட்ட ஏழை எளிய பிள்ளைகளுக்கு நியாயங்களை செய்ய நல்ல நல்ல மினிஸ்டர்களை உருவாக்குங்க அப்பா. அவங்களோடு கூட பேசுங்க ஆண்டவரே என்று சொல்லி அந்த கருத்துல புகுந்து நம்ம தேசத்துக்காகவும் தேசத்தில் இருக்கிற இந்த வேதனைகளுக்காக எல்லா தாய்மார்களும் ஜெபம் பண்ணலாமா? தேங்க்யூ லார்ட். அந்த மக்கள் கண்ணீரோடு இருக்கிற அந்த குடும்பங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணலாம். எத்தனையோ சிறு பிள்ளைகளுக்கு இந்த நாள்ல விடுதலை இல்ல, ஸ்கூலுக்கு அனுப்ப முடியல, காலேஜுக்கு அனுப்ப முடியல, வேலைகளுக்கு அனுப்ப முடியல. எல்லா பெண் பிள்ளைகளுக்கும் நைட்ல தான் வேலை இருக்கிறது. அப்படிப்பட்ட பிள்ளைகளை நைட்ல ஒரு கேப்ல அனுப்ப முடியறதில்ல. ஏசப்பா, ஒவ்வொரு பெண் பிள்ளைகளுக்கும் நல்ல ப்ரொடெக்ஷனை தாங்க ஆண்டவரே. எல்லா ஆண் பிள்ளைகளுக்கு கூட நல்ல ப்ரொடெக்ஷனை தாங்க இயேசு சுவாமி. எங்க தேசத்தை எடுத்து ஆண்டு நடத்துகிறதான எல்லா ஆளுநர்களை கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்க தேசத்தை சந்திங்க என்று சொல்லுங்க ஏசப்பா. எங்க தேசத்தை சந்திங்க, எங்க வீதிகளை சந்திங்க, எங்க குடும்பங்களை சந்திங்க ஆண்டவரே. அப்பா, நாங்க இருக்கிற ஒவ்வொரு தெருக்களை ஆசீர்வதிங்க. எங்க தெருக்களை யாரை எடுத்து நடத்துகிறார்களோ அந்த மினிஸ்டர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நல் வழிகளை நடத்த உதவி செய்யுங்க ஏசப்பா. எங்க தேசத்தை உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நீங்க சொன்னீங்க, தேசமே பயப்படாது, மகிழ்ந்து கலிக்கூறு, சேனைகளின் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொன்னீரே அப்பா. இன்று ஆண்டவரே, கண்ணீரோடும் வேதனையோடும் குழப்பங்களோடு கொடுக்கிற எங்க தேசத்தை ஆளுகிற நல்ல ஆளுநர்களை அனுப்ப ஆண்டவரே. பிரைம் மினிஸ்டர்களை ஆசீர்வதிங்க தகப்பனே. என் கர்த்தர் என்னென்ன நிதிகள் யாருக்கெல்லாம் போய் சேரணுமோ அதெல்லாம் போய் சேர கர்த்தர் உதவி செய்யுங்க. என் கர்த்தர் அப்படியே செய்கிறமே காக்கும் மக்கள் நன்றி ஆண்டவரே. தாய் தகப்பனே, எத்தனையோ பெண் பிள்ளைகள் இழந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் ஆறுதலை தாங்க இயேசு சுவாமி. நீர் அவங்களை பலப்படுத்துங்க தகப்பனே. நீங்களே தேய்ச்சுகிறமே காக்கும் மக்கள் நன்றி. முக்கியமாக வெளியூரில படிக்க சென்றிருக்கிற ஒவ்வொரு பெண் பிள்ளைகளை ஆண் பிள்ளைகளை கருத்துல புகெடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மத்தியில அநேக பிள்ளைகள் கடந்து சென்றிருக்கிறாங்க ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்க. ரேச்சல் என்ற வாலிப மகளுக்காக துதிக்கிறோம் ஆண்டவரே. அந்த மகள் படிப்புக்காக சென்றிருக்கிறாப்ல. கௌதம் என்ற மகனுக்காக துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளும் படிப்பதற்காக சென்றிருக்கிறாங்க ஆண்டவரே. அப்பா, ஜோதி என்ற மகளை உங்க கருத்துல ஒப்புக்கொடுக்கிறோம். அவளும் படிப்பதற்காக சென்றிருக்கிறார். திவ்யா என்ற மகளை ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. போதுமான படிப்பு ஞானத்தினால நிரப்புங்க ஆண்டவரே. நீ ஆசீர்வதிக்கிறமே காக்கும் மக்கள் நன்றி. இந்த பிள்ளைகளுக்கு வருகிற எல்லா எக்ஸாமினேஷன்ல கர்த்தர் கரம் அந்த பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. என் தேவனை ஆசீர்வதிக்கிறமே காக்கும் மக்கள் நன்றி ஆண்டவரே. இந்த நாட்களில எந்தெந்த வாலிப பிள்ளைகளுக்கு படிக்கிற காரியங்கள ஆண்டவரே தேவைகள் இருக்கிறதோ சகலத்தையும் சந்திங்க ஆண்டவரே. படிக்கக்கூடிய ஞானத்தினால நிரப்புங்க ஆண்டவரே. என் கர்த்தரை செய்கிறமே காக்கும் மக்கள் நன்றி. ஏசப்பா, அற்புத நாமத்தினாலே எங்க தேசத்தை உங்க கருத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். விடுதலை நாயகன் நிச்சயமாய் நம் தேசத்துக்கு ஒரு விடுதலையை கொடுப்பார். ஆகவே இந்த நாளிலே கிவ் தேங்க்ஸ் பண்ணும்படிக்காக ஷார்லட் பெனிட்டா நீண்ட நாளாக அந்த மக்களுடைய உள்ளத்தில் இருந்த ஒரு விண்ணப்பத்தை தேவன் அங்கீகரித்து அந்த மக்களுக்கு இன்னைக்கு அந்த மக்கள் ஊருக்கு கடந்து போகும்படிக்காய் கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அதுக்காக என் தேவனுக்கு நன்றி சொல்லி கரங்களை தட்டி அந்த மக்களை கர்த்தர் இன்னும் வாழ வைத்து அது நல்ல வேலைகளை தந்து அந்த மக்களை ஆசீர்வதிக்கணும் என்று சொல்லி அந்த மக்களுக்காகவும் மற்றது ஆரோன்கே பர்த்டே அந்த மக்களை தேவன் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கட்டும். அவங்க பெற்றோராகிய ஆல்பின் பீனா ஆயாவாகிய தட்சிணமாவையும் தேவன் ஆசீர்வதிக்கட்டும் என்று சொல்லி கரங்களை தட்டி மகன் ஆரோனுக்கு ஹாப்பி பர்த்டே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். தேங்க்யூ. அதே போல இந்த நாட்கள்ல ஒவ்வொரு கருத்துக்காக சொல்றேன் பாருங்க. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கடைசி நம்ம ஜாப் பண்ணலாம். எங்க மத்தியில எதிர்க்க ஒரு மகள் ஷாப் வச்சிருக்கிறாங்க. அந்த மக்களுக்கு அமீர் தான். அந்த மக்களுடைய லோ பிரஷர் ஆயிட்டு அந்த மக்களின் சிக்னஸா இருக்கிறாங்க. அந்த மக்களுக்காகவும் அந்த மக்கள் தேவைகளுக்காக நம்ம ஜாப் பண்ண போகிறோம். அதே போல சுந்தரி அவங்க குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். குடும்ப தேவைகளை சந்திக்கணும். அவங்க மகனுக்கு நல்ல ஒரு வரனை கர்த்தர் காண்பிக்கணும் என்று சொல்லி அந்த மகனுக்காகவும் மேரி மணி அவங்களுக்கு நல்ல உடல் சௌக்கியம் ஆரோக்கியத்தை தேவன் அவங்களுக்கு கொடுக்கணும் என்று சொல்லியும் அதே போல மேரி வினோத் மகன் வினோதுக்கு நல்ல படிக்கக்கூடிய ஞானத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். அதற்கு ஈடாக ஒரு வேலையை மகனுக்கு கொடுக்கும். பைனான்ஸ்களை கர்த்தர் சந்திப்போம். அவங்களுக்காக ஜாப் பண்ண போகிறோம். அதே போல ரெனிட்டா ரீனா ஏசுராஜா இந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். பிள்ளைகளுக்காக கடந்து போயிருக்கிற அந்த மகனை கர்த்தர் ஆசீர்வதித்து தடைப்பட்டிருக்கிற எல்லா பிசினஸும் மகனுக்கு போய் சேர அந்த மகனுக்காக ஜாப் பண்ணும். அதே போல சகோதரி லல்லி மற்றும் ரேச்சல் மகனும் இன்னொரு பெண் குழந்தை அவங்க கணவனை கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கட்டும். அதே போல நவநீத அம்மாவை ஆண்டவர் கர்த்தர் ஒப்பு கொடுக்க போகிறோம். கர்த்தர் அந்த அம்மாவை ஆசீர்வதிக்கணும். அவங்களை கொண்டு அவங்க மகனையும் மகளையும் மகன் அது மருமகன் குடிப்பழக்கத்தில் இருக்கிற அந்த குடிப்பழக்கத்திலிருந்து மகன் மீண்டு வரணும். அதே போல ஜோதியோட கணவன் ரவி அவங்களுக்கு இருக்கிற குடிப்பழக்கத்திலிருந்து கர்த்தர் விடுதலை ஆக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் கர்த்தர் ஒப்பு கொடுத்து இந்த கருத்துக்களை
ஜனங்கள் எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம் பண்ணலாமா? இது உங்களுடைய நேரம். எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க சப்பா. ஆண்டவரே, பேர்களை சொன்ன ஒவ்வொருவரும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஒவ்வொருவரும் அறிந்திருக்கிறார். அவருக்கு தேவையெல்லாம் அறிந்திருக்கிறார். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை எல்லாம் ஆசீர்வதிங்க. கிரேஸ் அஜெண்டா இருக்கிற கோடுகள் எல்லாம் கர்த்தர் மாற்றுங்க. ஆண்டவரே, மகளுக்கு இருக்கிற சுரங்கள்ல இருந்து விடுதலை தாங்க. இந்த சமூகத்திலிருந்து உமக்காய் இசைத்துக் கொண்டிருக்கிற மகளுக்கு இந்த சமூகத்திலே மகளுக்கு விடுதலை கிடைக்கட்டும். ஆண்டவரே, மகளை நீர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, உங்களுடைய கிருபை மகளோடு கூட இருக்கட்டும். மகளை போல யாருக்கெல்லாம் கோல்டு, ஆண்டவரே, ஜுரம் இருக்கிறத ஒவ்வொருத்தரும் தொடுங்க. பிபி ஆகும், தைராய்டு ஆகும், சுகர் ஆகும், ஆண்டவரே, இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தொடுங்க. சுவாமி, ஸ்கின் அலர்ஜினால வாடுகிற பிள்ளைகளை தொடுங்க. ஆண்டவரே, உங்க கரம் ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். என் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுக்காக உமக்கு நன்றி. வீடு தேடிக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், வீடு நல்ல சேல இருக்க வேண்டிய பிள்ளைகள், வீட்டுக்கு நல்ல வாடகைக்கு வர வேண்டிய பிள்ளைகள் எல்லாரையும் என் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுக்காக உமக்கு நன்றி. வீட்டு ஓனர்களை ஆசீர்வதிங்க. எங்க லியோ ராஜேஷை ஆசீர்வதிங்க தகப்பனே. நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக உமக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். இந்த ஊழியரை கருத்துல ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரே, அவரை மறைத்து அவருக்கு நல்ல உடல் சௌக்கிய ஆரோக்கியங்களை தந்த ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட ஒவ்வொரு நாட்களும் அவர்கள் வழியாக பேசிக் கொண்டிருக்கிற ஆவிக்குரிய வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, பேசுகிற அவருக்கும் எங்களுக்கும் எங்க எல்லாருக்கும் இந்த ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற எல்லாருக்கும் இந்த வார்த்தையினால ஆறுதல் கிடைக்கட்டும். ஆண்டவரே, இந்த வார்த்தையினால விசுவாசம் வளரட்டும். ஆண்டவரே, நீரே ஆசீர்வதிக்கிறதுக்காக உமக்கு நன்றி. துதி ஸ்தோத்திர கன மகிமையெல்லாம் உங்க ஒருவருக்கே கொடுக்கிறோம். நசனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னை தாழ்த்தி அர்ப்பணித்து எல்லாவற்றுக்காக நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். மகிமை இந்த நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. தலையை தட்டுவோம். தேவனுடைய வார்த்தைகளுக்காகவும் நம்மை அழைத்து வந்ததுக்காக தேவனுக்கு நன்றி சொல்லலாம். உற்சாகமா கரங்களை தட்டுங்க. எஸ், நன்றி. சந்தியும் இந்தியாவை சந்தியும், சிறியோரையும் பெரியோரையும் அனைவரையும் சந்தியும் என்று சொல்லி ஒரே ஒரு கோரசை பாடி தேவனுடைய வார்த்தைக்கு கடந்து செல்லலாம். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். சந்தியும் இந்தியாவை சந்தியும், சிறியோரையும் பெரியோரையும் அனைவரையும் சந்தியும். இந்தியாவை சந்தியும், சிறியோரையும் அனைவரையும் சந்தியும். இந்தியாவை சந்தியும், பெரியோரையும் சிறியோரையும் அனைவரையும் சொல்லுங்க. சந்தியும் பெரியோரையும் சிறியோரையும் அனைவரையும் சந்தியும். அந்த காலம் அல்லவே தேசத்து நீங்கவே, இந்த நாளில் இப்போது இந்தியாவை சந்தியும். அந்த காலம் அல்லவே தேசத்து நீங்கவே, இந்த நாளில் இப்போது இந்தியாவை சந்தியும். இந்தியா இயேசுவுக்கே, குடும்பம் இயேசுவுக்கே, பிள்ளைகள் இயேசுவுக்கே, இந்தியா இயேசுவுக்கே, ஜனங்கள் இயேசுவுக்கே, குடும்பம் இயேசுவுக்கே, பிள்ளைகள் இயேசுவுக்கே. ஹல்லேலூயா. எஸ், எடுத்துக்கொள்ளலாம். தேவன் நம்மோடு கூட பேசுகிறோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான தேவனுக்கு துதியும் கனமும் மகிமை உண்டாவதாக. வந்திருக்கிறவங்க எல்லோரையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே ஒரு விஷயம் கூட நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். நீண்ட நாட்களுக்கு பிறகு நம்ம மத்தியத்தில் லல்லியம்மா வந்திருக்கிறாங்க. ஆண்டவருக்கு நன்றி. நாங்கள் வந்த அதிர்ஷ்டம் அவங்க வீட்டு பின்னாடியே நாங்கள் வந்திருக்கிறோம். பிரைஸ் காட். ஆண்டவருக்கு நன்றி. ஆண்டவர் தாமே அந்த முழு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம். நம்முடைய ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கணும். அவருடைய எதிர்கால பிள்ளைகளை தேவன் தாமே ஆசீர்வதிக்கணும். அதனால நம்ம எல்லாருமாய் தயவுசெய்து இதனால் சுந்தர நாளை நாம
தியானித்தோம். நேற்று தினம் அநேக திருப்பலி ஆராதனைகள் சர்வீஸ்கள் எல்லாவற்றையும் பார்த்தோம். ஆண்டவருக்கு மகிமையாக இருந்தது இல்லையா? நம்முடைய தேசம் முழுவதும், நம்ம கர்நாடகா தேசம் முழுவதும் ஆங்காங்கே இந்த கொடியை பறக்க வைத்து இந்த நாளை நம்ம நினைவு கூர்ந்தோம். இன்றைக்கு கூட நம்ம ஒரு நன்மையான ஒரு வசனத்தை நம்ம பார்ப்போம். ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா நாம் என்ன செய்யணும்? ஆண்டவர் நமக்கு எப்படியா இருந்து விடுதலை தருகிறார். 2 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் நியூ டெஸ்டமெண்ட்ல 2 கொரிந்தியர் சாப்டர் 3 verses 17 and 18 எல்லாம் நிறுத்தி நிதானமா கவனிங்க. சுருக்கமாக நாம் தியானம் பண்ணி ஆண்டவருடைய பரிசுத்த கரத்தில் ஒப்பு கொடுப்போம். நாம் ஜெபம் பண்ணியிருக்கிறோம். நம்ம எல்லாருடைய ஜெபங்களை கேட்டு ஆண்டவர் ஆமேன் என்றும் ஆமேன் என்றும் பதிலை கொடுத்திருக்கிறார். 2 கொரிந்தியர் 3 அதிகாரம் 17-18. 2 கொரிந்தியர் 2 ಕೊರಿಂಥಿಯರಿಗೆ ಬರೆದ ಸುವಿಶೇಷ ಪತ್ರಿಕೆ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 17-18 ಓದಮ್ಮ. ಕರ್ತನು ದೇವರಾತ್ಮನೇ, ಕರ್ತನ ಆತ್ಮನು ಯಾರಲ್ಲಿದ್ದಾನೋ ಅವರಿಗೆ ಬಿಡುಗಡೆ ಉಂಟು. ನಾವೆಲ್ಲರೂ ಮುಸುಕು ತೆಗೆದಿರುವ ಮುಖದಿಂದ ಕರ್ತನ ಪ್ರಭಾವವನ್ನು ದರ್ಪಣದಲ್ಲಿ ಕಾಣಿಸುತ್ತಿದೆಯೋ ಎಂಬಂತೆ ದೃಷ್ಟಿಸುವರಾಗಿದ್ದು ಪ್ರಭಾವದಿಂದ ಅತಿ ಪ್ರಭಾವಕ್ಕೆ ಹೋಗುತ್ತಾ ಆ ಪ್ರಭಾವದ ಸ್ವರೂಪವುಳ್ಳವರೇ ಆಗುತ್ತೇವೆ. ಇದು ದೇವರಾತ್ಮನಾಗಿರುವ ಕರ್ತನ ಕೆಲಸಕ್ಕೆ ಅನುಸಾರವಾದದ್ದೇ. ಆಮೆನ್. ಹಲ್ಲೆಲೂಯಾ. The Lord is spirit, and where is the spirit of Lord, there is freedom. So with unveiled faces we all reflect as a mirror the glory of the Lord, while we are transformed into His likeness and experience His glory more and more by the action of the Lord who is Spirit. ஆமென். ஆமென். 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 17-18 வசனங்கள் படிங்க. நல்ல சத்தமா. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தரே நீர் ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே விடுதலையும் உண்டு. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். இன்னைக்கு இந்த வேதத்தின் வழியாய் அவரை நாம் கண்ணாடி வழியாய் பார்க்கிறோம். ஆனால் ஒரு நாள் ஒன்று வரும், அந்த மகிமையின் மேல் மகிமையுடைய தேவனை முகமுகமாய் பார்க்க போகிறோம். ஆகவேதான் ஆண்டவர் சொன்னார், கர்த்தரே நீர் ஆவியானவர், நீர் எங்கு உண்டோ அங்கே விடுதலை உண்டு. நான் தேசத்தை விடுதலை ஆக்க வேண்டும் என்று சொல்லி அநேகருடைய ஜபங்கள், அநேக தலைவருடைய ஜபங்கள், அநேக தலைவருடைய உபவாசங்கள், அநேக தலைவருடைய வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் கேட்டு ஆண்டவர் நம்முடைய பாரத தேசத்திற்கு விடுதலை தந்து இந்த 78வது வருடத்தை சுதந்திர நாளை காணும்படியாய் தேவன் கிருபை செய்திருக்கிறார். ஆக எல்லாவற்றுக்காக ஆண்டவருடைய கருத்துல ஒரு விஷயம் கூட ஆண்டவருடைய வார்த்தைக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். அப்படியே கண்களை மூடுவோம். சொல்லுங்க, கர்த்தரே நீர் ஆவியானவர், நீர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு. சொல்லுங்க, எங்களை விடுதலை ஆக்குங்க ஆண்டவரே, எங்களுக்கு சுகம் தாங்க ஆண்டவரே, எங்களுக்கு ஆரோக்கியம் தாங்க ஆண்டவரே என்று கண்களை மூடி நாம ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, ரெண்டு பேர் 3 பேர் எங்கே நாமத்திலே கூடியிருக்கிறீர்களோ அங்கே நான் இருக்கிறேன் என்று சொன்னீரேன். For you said when 2 or 3 people are there in my midst, I am there with them. எங்கள் மத்தியிலே நீர் இருக்கிறதற்காக உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். Lord, we thank you that you are midst of us. இங்க வந்திருக்கிற எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் ஆண்டவரே தாய் தகப்பனையும் சொந்த பந்தங்களையும் உம்முடைய அன்பு கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். We surrender all our families, our dear ones and all our relatives
who have come here today in this prayer. கர்த்தராகிய ஆண்டவரே, நீர் எங்களை எல்லா விதமான இக்கட்டிலிருந்து விடுதலையாக்குகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். O Lord Jesus Christ, we believe that you will deliver us from all our suffering. எங்கள் எல்லாரையும் தாழ்த்தி உம்முடைய கரங்களில் ஒப்புக்கொடுக்கிறோம். We humble ourselves and surrender us into your hands. நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். You talk to us and we will listen. இந்த வார்த்தைகள் எங்க எல்லாருக்கும் மிக பிரயோஜனமா இருக்கட்டும் ஆண்டவரே. May this word that we are going to listen today be a great blessing to us. பரிசுத்த ஆவியானவர் முழு பொறுப்பெடுத்து நடத்துவீராக. May the Holy Spirit God take complete control of this and lead us. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In the name of Jesus we pray. ஆமென். அல்லேலூயா. கர்த்தரே ஆவியானவர், அவர் எங்குண்டோ அங்கே விடுதலை உண்டு. சரி, இந்த விடுதலை நமக்கு வரணும்னா நாம என்ன செய்யணும்? ஆண்டவர் நமக்காக என்ன செய்ய போகிறார், அதை குறித்து தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். எப்படியெல்லாம் தேவன் நமக்கு விடுதலை தருகிறார், அதற்கு நாம செய்ய வேண்டிய காரியம் என்ன? யோவான் ஜான் காஸ்பல் 8th chapterல 32 அத படிங்க. 32 ஜான் காஸ்பல் 8th chapter verse 32. ಯೋವಾನನು 8ನೇ ಅಧ್ಯಾಯ 32ನೇ ವಾಕ್ಯ. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். ಆಮೆನ್. ಇಂಗ್ಲಿಷ್‌ಲ್ಲಿ படிச்சிருங்க சீக்கிரம். ಮತ್ತು ಸತ್ಯವು ನಿಮ್ಮನ್ನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡುವುದು. ಆಮೆನ್. You will know the truth and the truth will set you free. Amen. ஆமென். இப்போ ஒரே ஒரு தமிழ் வார்த்தையை படிச்சிருங்க. 36வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால், நல்ல கவனிங்க, குமாரனாகிய இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். ಆಮೆನ್. ಓದಮ್ಮ 36 ಬೇಗ. ಮಗನು ನಿಮ್ಮನ್ನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿದರೆ ನಿಜವಾಗಿ ನಿಮಗೆ ಬಿಡುಗಡೆಯಾಗುವುದು. If the Son set you free, then you will be really free. ஆண்டவர் இயேசுவே ஆவியானவர், அவர் எங்க இருக்கிறாரோ அங்க விடுதலை உண்டு என்று நம்ம பார்த்தோம் இல்லையா? அந்த ஆவியானவர் எப்பொழுதெல்லாம் எப்படியெல்லாம் நமக்கு விடுதலை தருகிறார், அதுல விசேஷமானது என்ன சொல்கிறார்? அவருடைய சத்திய வசனத்தை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்றால், இயேசுவை அறிந்து கொள்வீர்கள் என்றால், இந்த வேதத்தை அறிந்து புரிந்து கொள்வீர்கள் என்றால், நிச்சயமாய் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் நம்முடைய தேசத்திற்கும் விடுதலை உண்டு. அல்லேலூயா. சுதந்திரம் பெற்று இத்தனை வருட காலங்கள் ஆனது. ஆனாலும் பெண் பிள்ளைகள் சுதந்திரமாய் போகிறதற்கு வருகிறதற்கு இடமே கிடையாது. வாலிப பிள்ளைகள் சுதந்திரமாய் போய் வருகிறதற்கு விடுதலையே கிடையாது. எத்தனையோ ஆபத்துக்கள், எத்தனையோ விபத்துக்கள், எத்தனையோ குழப்பங்கள், எத்தனையோ சண்டைகள், எத்தனையோ நாச மோசங்கள் இந்த உலகத்துல இன்றைக்கும் நடந்து கொண்டே இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னும் சரியா நமக்கு விடுதலை கிடைக்கல, நமக்கு நல்ல ஒரு பாதுகாப்பு இல்லை, நமக்கு நல்ல ஒரு அடைக்கலம் இல்லை அப்படின்னு சொல்லிதான் அர்த்தம். அதனால நமக்கு சுதந்திரம் கிடைச்சாச்சு, தேசத்துல சுதந்திரம் வந்தாச்சு. ஆண்டவரும் சொல்கிறார், கர்த்தரே நீர் ஆவியானவர், நீர் எங்கு உண்டு அங்கே விடுதலை உண்டு அப்படின்னு சொல்லி. அப்போ நம்ம மத்தியத்துல ஜெபிக்கும் போது ஆண்டவருடைய ஆவியானவர் இருக்கிறாரா? ஆலயத்துக்கு போகும்போது ஆண்டவருடைய ஆவியானவர் நம்ம மத்தியத்துல செயல்படுகிறாரா? பைபிளை படிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறாரா? ஆண்டவருடைய ஆவியானவர் நம்முடைய குடும்ப வாழ்க்கையில இருக்கிறாரா? நம்முடைய சத்திய வாழ்க்கையில, நம்முடைய உண்மையான வாழ்க்கையில ஆண்டவருடைய ஆவியானவர் இருக்கிறாரா? அப்போ அவர் எப்போ இருப்பாரு? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அந்த ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இந்த வேதத்தின் பக்கமாய் உன் கண்களை திறப்பு, இந்த சத்திய வேதத்தின் பக்கமாய் உன் கண்களை திறப்பு. ஆலயத்துக்கு நேராக போ, ஜெப கூடாரங்களுக்கு போ, ஆராதனை பகுதிக்கு போ. அங்கே உண்மையாய் உன்னை ஒப்பு கொடுக்கும் போது அப்பொழுதுதான் அங்கே பேசப்படுகிற அந்த சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அந்த சத்தியம் உள்ள தேவன் உங்களை எல்லாவற்றிலிருந்தும் விடுதலையாக்குவார். அல்லேலூயா. அதனாலதான் இந்த 8th அதிகாரத்துல 31வது வசனம் படிங்க. 31 அங்கே மிக அருமையான ஒரு வார்த்தை சொல்கிறது. ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்க. இங்கிலீஷ்ல படி மசிக்கலாம். Then Jesus said to those Jews, if you abide in my word, you are my disciples. ஆமென். தம்மை பின்தொடர்ந்து வருகிறவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், தம்மை விசுவாசிக்கிற சீடர்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், தாம் உண்டாக்கின யூதர்களை பார்த்து
தேவ ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? இயேசு தம்மை ம். விசுவாசித்த யூதர்களை நோக்கி நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீடராயிருக்கிறீர்கள். ஆமென். பத்தியா? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டார். அதுக்கு முன்னே ஆண்டவர் சொல்ற வார்த்தை பாருங்க, அவரை பின்பற்றி வருகிறவர்கள், அவரை விசுவாசித்து வருகிறவர்கள், ஆலயத்துக்கு வருகிறவர்கள், ஜெப கூடாரங்களுக்கு வருகிறவர்கள், தங்கள் குடும்பத்தை விசுவாசத்திலே நடத்துகிறவர்கள், பிள்ளை பெற்றிருக்கிற தாய்மார்கள், தகப்பன்மார்கள், குடும்பத்தினர், ஒவ்வொரு கணவன் மனைவியை குறித்து ஆண்டவர் சொல்கிறார். தம்மை விசுவாசித்தவர்களை பார்த்து சொல்லுகிறார். தேவ ஜனங்களை பார்த்து சொல்கிறார். உண்மையாகவே உண்மையாகவே என் உபதேசத்திலே நீங்கள் நிலைத்திருப்பீர்கள் என்று சொன்னார், எனக்கு நீங்கள் சீஷரா இருப்பீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் சொல்லுகிறதை செய்கிறவர்களா இருப்பீர்கள், நான் கட்டளையிடுகிறதை செய்கிறவர்களா இருப்பீர்கள், நான் சொல்லுகிற காரியங்களை நீங்கள் செய்கிறவர்களா இருப்பீர்கள். ஆகவேதான் ஆண்டவர் சொன்னார், குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். அல்லேலூயா. நீங்க படிங்கம்மா, யோவான் 8:36 நல்ல சத்தமா படிங்க. நீங்கள் என்னை தேடுவீர்கள். இல்ல 8:36 8:36 மிக அருமையான சொல்ல வார்த்தை ஆண்டவர் சொல்கிறார். 8:36 ஆகையால் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். அவ்வளவுதான். ஆண்டவர் இயேசு நம்மை விடுதலையாக்குனா நம்ம அவர் சொன்ன வார்த்தைக்கு நீ நானும் செயல்படணும், கீழ்ப்படினோம். அவ்வளவுதான். நான் சொன்ன உபதேசத்துல நீங்கள் கீழ்ப்படிந்தால் எனக்கு சீஷரா இருப்பீர்கள். அந்த உபதேசம் என்ன? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்ப அந்த சத்தியம் எப்போ விடுதலையாக்கும்? அந்த சத்திய தேவனாகிய குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் நிச்சயமாகவே மெய்யாகவே மெய்யாகவே நீங்க என்ன ஆவீங்க? விடுதலையாவீர்கள். அவர்தான் கர்த்தரே ஆவியானவரா இருக்கிறார். இன்னைக்கு நம்ம மத்தியத்துல தேவன் ஆவியாய் உலாவி கொண்டிருக்கிறார் இல்லையா? நம்ம யாரும் பார்த்தது இல்ல. காற்று நம்ம மத்தியத்தில் இருக்கிறது. அது எந்த ரூபத்தில் இருக்கிறது, எந்த கலர்ல இருக்கிறது, எந்த பக்கம் வருது, எந்த பக்கம் போகுது அப்படின்னு தெரியுமா? யாருக்கும் தெரியாது. காற்று நம்ம மத்தியத்தில் இருக்கிறது, அதனாலதான் நம்ம சுவாசிக்கிறோம். தேவன் நம்ம மத்தியத்தில் இருக்கிறார், அதனாலதான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவருடைய சத்தியத்தை அறிகிறதுனாலே நம்மை வாழ வச்சிருக்கிறார். அவர் நம்மை விடுதலை கொடுத்தபடினாலே பாவ சாபத்திலிருந்து விடுதலை பெற்றவர்களாய், தேவனை அறிகிற அறிவை நம்மை பெற்றவர்களாய் உலகத்தில் வாழ்கிறதற்கு ஒரே ஆதாரம், குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலையாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. என்னதான் நாம வாழ்க்கையில போராட்டங்கள், பிரச்சனைகள், குழப்பங்கள் வந்தாலும் கூட ஆண்டவர் என்னை விடுவிக்கிறவர் இருக்கிறார், என்னை காப்பாற்றுகிறவர் இருக்கிறார், என் குடும்பத்தை நடத்துகிறவர் இருக்கிறார். என் பிள்ளை, பெண் பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள் எங்க இருந்தாலும் சரி, என் மருமகனோ மருமகளோ எங்க இருந்தாலும் சரி, அவர்களை பாதுகாக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். நான் ஜெபிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன், தேவன் பெரிய காரியங்களை செய்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை விடுவிக்கிற காரியங்கள் எப்படியா இருக்கிறது? சங்கீதம் வாங்க, சங்கீதம் சாம்ஸ் சாப்டர் 22 verse 4 22:4 ಅದರಲ್ಲಿ ನೋಡಿ ಎಂತ ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ದೇವರು ಯಾವ ರೀತಿ ನಮ್ಮನ್ನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡ್ತಾರೆ. 22:4 22 சங்கீதம் 22:4 ஆண்டவர் தருகிற விடுதலை பாருங்க. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். போதுமா? 22:4 சரிமா, ಇಂಗ್ಲಿಷ್ ನಮ್ಮ ಪೂರ್ವಿಕರು ನಿನ್ನಲ್ಲಿ ಭರವಸೆವಿಟ್ಟರು, ನಿನ್ನನ್ನು ನಂಬಿ ಉದ್ಧಾರವಾದರು. ಯಾಕೆ ಇಷ್ಟೊಂದು ಲೇಟು? ಸೀದಾ ಕೂತ್ಕೊಳ್ಳಿ, ನೀವು ಸರಿಯಾಗಿ ಕೂತ್ಕೊಮ್ಮ. ಅದೇ ಅದು ಕೂತ್ಕೊಬೇಕು. 22:4 In you our fathers trusted and you delivered them. எங்கள் பிதாக்கள், நல்ல கவனிங்க, நல்ல கவனிச்சு பாருங்க. இங்க சங்கீதக்காரர் சொல்றாரு, எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள். எங்களுடைய முற்பிதாக்கள், அதாவது நம்முடைய தாத்தா பாட்டி காலத்தில் அவங்க எல்லாம் படிச்சது கிடையாது, ஆனா அவங்களுக்கு அசைக்க முடியாத ஒரு விசுவாசம் இருந்தது. கோயிலை தவற மாட்டாங்க,
இல்லையா? திருப்பள்ளி ஆராதனையை தவற மாட்டாங்க. அந்த திருவிருந்து வாங்குறத அவங்க தவறவே மாட்டாங்க. அந்த திருவிருந்து வாங்குற வரைக்கும் நாஸ்டா கூட பண்ண மாட்டாங்க. வாயில பச்சை தண்ணி கூட வைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்முடைய தாத்தா பாட்டிங்களை சொல்றதை நம்ம கேட்டுக்கிறோம் இல்லையா? என்ன சொல்றாரு பாருங்க தாவீது, எங்களுடைய முற்பிதாக்கள் ஆண்டவரே உம்மை உம்மிடத்திலே உம்மையே நம்பி அவர்கள் வாழ்ந்தார்கள். நம்பின நீர் அவர்களை நீர் விடுவித்தீர். அல்லேலூயா. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலையாவீர்கள். சுதந்திரம் வாங்கியாச்சு. அந்த சுதந்திரத்திற்காக டெய்லி ஜெபம் பண்ணுவோம். பைபிள் என்ன சொல்கிறது? நீங்கள் அமைதியுள்ள வாழ்க்கை வாழணுமா, சமாதானமா வாழணுமா, நிம்மதியா வாழணுமா, நம்முடைய தேச தலைவர்களுக்காக ஜெபம் பண்ணு. எந்த தலைவர் வந்தாலும் கூட பரவாயில்லை, அந்த தேச தலைவர்களுக்காக, அந்த கவுன்சிலர்களுக்காக, அந்த ஏரியா இன்சார்ஜுக்காக, அந்த தலைவர்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டியது ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுடைய கடமையா இருக்கிறது. ஏன்னா அவங்க நல்லா இருந்தாதான், அவங்க சுகபலத்தோடு கூட இருக்கணும், அவங்க ஆரோக்கியமா இருக்கணும், அவங்க நிம்மதியா இருக்கணும். அப்பதான் ஜனங்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை நல்லபடியா செய்வார்கள். நல்ல ஆயுஷோடு கூட இருக்கணும். இப்படிப்பட்ட ஜெபம் யாரா இருந்தாலும் சரி அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. நம்முடைய கடமை அது, நம்மேல் விழுந்த கடமை. நான் சொல்ல பைபிள்லயே ஆண்டவர் அப்படிதான் சொல்றார். தேசத்தின் தலைவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, தேசத்திற்காக ஜெபம் பண்ணுங்க, ஜாதி மதம் வேதம் என்று எல்லாருக்காக ஜெபம் பண்ணுங்க. இயேசு சுவாமி அவர்கள் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறார். தாவீது சொல்றார் பாருங்க, எங்களுடைய முற்பிதாக்கள் உண்மையே நம்பி வாழ்ந்தார்கள் ஆண்டவரே, அவர்கள் உண்மையே நம்பி இருந்தபடினாலே அவர்களை நீர் விடுதலையாக்கினீர். அல்லேலூயா. அதே சங்கீதத்துல 39:8 39வது அதிகாரத்துல அங்க 8வது வசனம் பாருங்க. அங்கே ஒரு வார்த்தை சொல்றார் ஆண்டவர், உனக்கு எனக்கும் ஆண்டுடைய வார்த்தை கேட்க வந்திருக்கிற, சத்தியத்தை அறிய வந்திருக்கிற, குமாரனால் விடுதலை பெற்றிருக்கிற நீங்கள் நானும் என்ன சொல்கிறார் பாருங்க. மீறுதல்கள் எல்லாவற்றிலும் இருந்து என்னை விடுதலையாக்கும். நிந்தைக்கு என்னை ஒப்புக்கொடாதீயும். அல்லேலூயா. பத்தியா, நாம ஜெபிக்கிற ஜெபம் ஒருபோதும் ஒரு நாள் வீண் போகாதுங்க. இங்கிலீஷ்ல படிச்சிருங்க சீக்கிரமா. 39. Deliver me from all my suffering. Do not make me the reproach of the fools. ஆமென். தமிழ்ல இன்னொரு வாட்டி படிக்கலாமா? படிங்க. 39:8. என் மீறுதல்கள் எல்லாவற்றிலும் இருந்து என்னை விடுதலையாக்கும். இதுதான் நம்முடைய ஜெபம். ஆண்டவர் நம்மை விடுதலையாக்கணும்னா நீ நான் ஜெபம் பண்ணோம், நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணோம், நம்முடைய தேசத்திற்காக ஜெபம் பண்ணோம். ஆண்டவரே, எங்களுடைய எல்லா விதமான மீறுதல்கள் உங்களுக்கு தெரிஞ்சு தெரியாமல சொல்றான் இல்லையா, நம்ம பாவங்கள் எல்லாவற்றிலிருந்தும் என்னை விடுவியும். அப்புறம் மூடனுடைய நிந்தனைக்கு என்னை ஒப்புக்கொடாதே. துன்மார்களுடைய கைக்கு என்னை ஒப்பு கொடுக்காத ஆண்டவரே, என்னை விடுதலையாக்குங்க ஆண்டவரே. என்னை விடுதலையாக்குகிறவர் நீர் ஒருவர் தான், என்னை விடுவிக்கிறவர் நீர்தான், என்னை சுகமாக்குகிறவர் நீர்தான், என்னை அற்புதமாய் நடத்துகிறவர் நீர்தான். அதே சங்கீதத்துல 54 வாங்க, 2 பேஜ் எடுங்க. 54 அதிகாரத்துல 7வது வசனம். 54:7 இங்கிலீஷ்ல சத்தமா படிங்க சீக்கிரம். ನಾನು ಸಂತೋಷದಿಂದ ನಿನಗೆ ಯಜ್ಞವನ್ನು ಸಮರ್ಪಿಸುವೆನು, ಉತ್ತಮೋತ್ತಮವಾಗಿರುವ ನಿನ್ನ ಹೆಸರನ್ನು ಕೊಂಡಾಡುವೆನು. ஆமென். அல்லேலூயா. பத்தியா, நம்மை விடுதலை ஆக்கின தேவனுக்கு நீ நான் என்ன செய்ய போறோம்? என்னை விடுவித்தார், என் கண் என் சத்துருக்களின் சரி கட்டுதலை கண்டது. ஆமென். இங்கிலீஷ்ல படிச்சுங்க சீக்கிரம். You have rescued me from all my trouble and have seen my enemies defeated. ஆமென். ஆமென். அவர் எல்லா நெருக்கத்தையும் 54 அதிகாரம் 7வது வசனம் படிங்க. எல்லா நெருக்கத்தையும் நீக்கி. பத்தியா, என் வாழ்க்கையில வருகிற எல்லா விதமான நெருக்கம், எவ்வளவோ டேஞ்சர்ல நான் மாட்டி இருக்கிறேன் இல்லையா, அந்த எல்லா விதமான டேஞ்சர்ல இருந்து, எல்லா விதமான நெருக்கத்திலிருந்து என்னை நீக்கி என்னை விடுவித்தார். என் கண் என் சத்துருக்களின் மீது சரி கட்டுதலை கண்டது. நம்முடைய எல்லா விதமான நெருக்கத்திலிருந்து நம்மை விடுவிக்கிறவர் அவர்தான். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலையாகும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்குகிறதா இருக்கிறது. அல்லேலூயா.
அதே பகுதி அப்படியே பக்கத்துல நீதிமொழிகள் வாங்க, the book of Proverbs 11:8. அங்கே அருமையான ஒரு வார்த்தை சொல்லுகிறார். ஆண்டவர் நம் ஒருவரையும் ஆண்டவர் எப்படியாய் விடுதலையாக்கி நமக்கு என்ன பேர் கொடுக்கிறார் என்று பைபிள் சொல்லுகிறார். நீதிமொழிகள் 11:8. The righteousness are protected from trouble. It comes in the wicked instead. Amen. ಅನ್ನೊಂದು 8. ಶಿಷ್ಟನು ಇಕ್ಕಟ್ಟಿನಿಂದ ಪಾರಾಗುವನು, ದುಷ್ಟನು ಅವನಿಗೆ ಬದಲಾಗಿ ಅದರಲ್ಲಿ ಬೀಳುವನು. அவ்வளவுதான். பத்தியா, நீ நான் தள்ள வேண்டியதே வேணாம். தெலுங்குல சொல்லுவாங்க தெரியுமா, கொட்டது திட்டது அன்னி தேவடி செஞ்சுக்கொண்டாங்க. இல்லையா, அவன் இப்படி ஆயிருந்தான், அவன் அப்படி ஆயிருந்தான் அப்படின்னு சொல்லி நீ நான் நினைக்காத. நீ தேவனை துதி, ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. குமாரன் உன்னை விடுதலை ஆக்குகிறார். சத்தியத்தை அறி, சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். இல்லையா, என்ன சொல்லுது பாருங்க, படிங்க தமிழ்ல. நீதிமான் இக்கட்டுகள் நின்று விடுவிக்கப்படுவார். ஆமா, பத்தியா, நீதிமானுக்கு என்னதான் கஷ்ட நஷ்டம் நெருக்கம் வந்தாலும் கூட, இக்கட்டு வந்தாலும் கூட அதிலிருந்து நீதிமான் என்ன ஆடுவானா, விடுவிக்கப்படுவான். தேவன் அவனை விடுவிப்பார். அவன் இருந்த இடத்திலே துன்மார்க்கன் வருவான். தான் வெட்டின குழியில அவனே வந்து விழுந்தான் அப்படின்னு சொல்லி பழமொழி சொல்றது இல்லையா. நான் வெட்டின குழியில அவனே வந்து விழுந்தான். தப்பு செஞ்சவன் நிச்சயமா தண்டனை அனுபவிக்குவான். உப்பை தின்னவன் கட்டாயமா அவன் தண்ணீர் குடிக்கணும் அப்படின்னு சொல்ற பிரகாரம் இங்க பைபிள் சொல்லுகிறது. நீதிமான் இக்கட்டிலிருந்து விடுதலையாக்கப்படுவான். அவன் இருந்த இடத்திற்கு துன்மார்க்கன் வருவான். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களையும் நம்மை விடுவிக்க எவ்வளவு வாஞ்சை உள்ளவர்களாய், எவ்வளவு அன்புள்ளவர்களாய் இருக்கிறார். அல்லேலூயா. அதனால தாங்க ஆண்டவரை ஆராதிக்க நாம் ஆலயத்துக்கு போகணும், வரணும். 18 வருஷமாய் கூனி, இல்லையா, நிமிர முடியாத கூனி அந்த அம்மா வந்து கோயிலுக்கு போனாங்களா, வந்தாங்களாம். இவ்வளவு வருஷம் ஆச்சே, இன்னும் என் வாழ்க்கையில அற்புதமே நடக்கல அப்படின்னு சொல்லி வராம போல அவங்க. இந்த 18 வருஷமா ஆலயத்துக்கு வந்துதான் தாங்க, போனுதான் இருந்தாங்க. ஒரு நாள் ஆண்டவர் பார்த்தார், நம்மளுடைய விசுவாசத்தை பார்த்தார். அவர்களை தொட்டு சுகமாக்கி பலப்படுத்தி அவர்கள் நிமிர்ந்து நிற்கும்படியாய், எழுந்து நடக்கும்படியாய் தேவன் அற்புதமான ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழ்க்கையில் அவர் செய்தார். அல்லேலூயா. ஐயோ, நான் கூனியா இருக்கிறேன்ல, யார் என்ன சொல்லுவாங்களோ. இன்னைக்கு நிறைய பேர் கொஞ்சம் தருணம் வந்தா சர்ச்சுக்கு போறது இல்லை. சின்ன வயிறு நோவு வந்தா சர்ச்சுக்கு போறது இல்லை. சின்ன கை கால் நோவு வந்துச்சுனாக்கா சர்ச்சுக்கு போறது இல்லை. ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட்ல ஏதோ ஒரு டென்ஷன்ல விழுந்துட்டாங்க அப்படின்னா, ஐயோ இந்த தலையே சரியில்லைங்க, மனசே சரியில்லைங்க அப்படின்னு சொல்லி விட்டுருவோம். இல்ல, இது சரியில்லாத இருக்கும் போது அங்க ஆலயத்துக்கு போகும்போதுதான், சரியில்லாத இருக்கும் போதுதான் அங்க போகும்போதுதான் ஆண்டவரங்க பலவிதமான அற்புதங்களை அவர் செய்வார். இல்லையா, இன்னைக்கு தசமா கூடும்போது கூட ரொம்ப நான் ஏற்றி நின்னத்துல தலையெல்லாம் சக்கர ஆகுற மாதிரி. நீங்க ரெடியா அவங்க ஆண்டவர் உங்களுக்கு தயார் பண்ணுவார். இல்லையா, பவனியம் அவங்களுக்கு கூப்பிட்டு, பாவம் நைட் எல்லாம் ரொம்ப வேலை, அவங்களுக்கு ரொம்ப வேலை, ரொம்ப டயர்டா இருக்கிற அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அடுத்த வாரத்துல நான் கட்டாயமா வரேன். ஏன்னா அவங்க நைட் எல்லாம் வந்து இந்த பேஷண்ட்டை பாக்குற வேலையினால அவங்களுக்கு கூப்பிட ஆண்டவர் பலத்தை தரணும். இல்லையா, அவங்க இக்கட்டிலிருந்து, அவங்களுடைய நெருக்கத்திலிருந்து ஆண்டவர் அவர்களை விடுதலை ஆக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். நம்மள கூட எத்தனையோ பலவீனத்தோடு கூட இருக்கிறோம், ஆனாலும் கூட தேவன் நம்மை அழைத்து வருகிறார். 18 வருஷங்க, 1 வருஷம் 2 வருஷம் இல்லை. பிசாசினால் அடிக்கப்பட்டு பலவீனத்துல கூனியா இருந்த அவரை ஆண்டவர் பார்த்து அவர்களை குணமாக்கி தலை நிமிர்ந்து, இனி நீ சமுதாயத்துல நிமிர்ந்து நடக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தொட்டு சுகமாக்கி இருக்கிறார். கடைசி ஒரு வசனத்தை வாசி நம்ம ஜெபம் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஜான் லாஸ்ட்ல பாருங்க, லாஸ்ட் எண்ட்ல 1 யோவான் 1:7 வசனம். ஆண்டவர் நம்மை விடுவிக்கிறவர் மாத்திரம் அல்ல, நம்முடைய பாவ சாபங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து நம்மை ரட்சிக்கிறவராய் இருக்கிறார், நம்மை விடுதலையாக்குகிறவராய் இருக்கிறார், நமக்கு சுகம் கொடுக்கிறவராய் இருக்கிறார். First chapter 7th word. For if we walk in the light as he is in the light, we have fellowship with one another, and the blood of Jesus Christ his son cleanses us from all our sin. Amen. Hallelujah. ಮೊದಲ 1 ಯೋವಾನು 1:7. ಏಳನೇ ವಾಕ್ಯ.
சரி, தமிழ்ல படிச்சிருங்க. 1 யோவான் 1:7. அவர் ஒளியாய் இருக்கிறது போல அவர் ஒளியிலே இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரை ஒருவர் ஐக்கியப்பட்டு இருப்போம். ஒருவருக்கு ஒருவர் நாம் ஐக்கியப்பட்டு இருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆமென். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை என்ன பண்ணுமா? சகல பாவ சாபத்திலிருந்து நீக்கி நம்மை ஒவ்வொரு நாளும் சுத்தம் செய்து கொண்டே வருகிறார். போதுமா? ಆದರೆ ಆತನು ಬೆಳಕಿನಲ್ಲಿರುವಂತೆಯೇ ನಾವು ಬೆಳಕಿನಲ್ಲಿ ನಡೆದರೆ ನಾವು ಒಬ್ಬರ ಸಂಗಡ ಒಬ್ಬರು ಅನ್ಯೋನ್ಯತೆಯಲ್ಲಿದ್ದೇವೆ ಮತ್ತು ಆತನ ಮಗನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತುವಿನ ರಕ್ತವು ಸಕಲ ಪಾಪವನ್ನು ನಿವಾರಣೆ ಮಾಡಿ ನಮ್ಮನ್ನು ಶುದ್ಧಿ ಮಾಡುತ್ತದೆ. ஆமென். அல்லேலூயா. அதனால தான் நம்ம சொல்றோம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தದಲ್ಲಿ ஜெய. ஹalleluya. கண்களை மூடி ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவர் நம்மை விடுவிக்கிறவர். குமாரன் நம்மை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நாம் விடுதலையாவோம். சொல்லுங்க, குமாரன் நம்மை விடுதலையாக்கினால், குமாரனாகிய இயேசு நம்மை விடுதலையாக்கினால் உண்மையாகவே நாம் விடுதலை பெறுவோம். உண்மையாகவே நாம் சுகம் பெறுவோம். உண்மையாகவே நமக்கு ஆரோக்கியம் கிடைக்கும். உண்மையாகவே நமக்கு ஆயுசு நாட்களை தருவார். ஹalleluya. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அந்த சத்தியமுள்ள தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் முகத்தை நோக்கி நாம ஜெபம் பண்ணுவோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பரலோக நல்ல பிதாவே, தர்மையான ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நேரத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தரே, நீர் ஆவியானவர், நீர் எங்கு உண்டோ அங்கே விடுதலை உண்டு. அந்த சத்திய தேவனாகிய குமாரன் இயேசு எங்களை விடுதலையாக்கினீர். And the God Jesus Christ, who was filled with truth, has delivered us. உண்மையாகவே நாங்கள் விடுதலையாய் இருக்கிறோம். And truly we have been set free, Lord. விடுதலையாய் பெற்ற நாங்கள் சுகமாய் ஆரோக்கியமாய் இருக்கிறோம் ஆண்டவரே. We the people who have been delivered are with full strength and healing. எங்க எல்லாரையும் ஆரோக்கியமாக்குகிறவர் நீர். For you are the God who gives us healing. எங்களுக்கு சுகம் கொடுக்கிறவர் நீர். For you are the God who gives us strength. எங்கள் எல்லா விதமான இக்கட்டிலிருந்து எங்களை விடுதலையாக்குகிறவர் நீர். For you are the God who delivers us from all our suffering. எங்கள் நெருக்கத்திலிருந்து எங்களை விடுதலையாக்குகிறவர் நீர். For you are the God who saves us from all of our problems. எங்களை சமாதானத்தோடு கூட நடத்துகிறவர் நீர் ஆண்டவரே. For you are the God who leads us into peace. எங்கள் முழு தேசத்தையும் நீர் சமாதானத்திலே நடத்தும் ஆண்டவரே. So we give you thanks and we ask you to lead our country in peace. சுதந்திரம் பெற்ற நாங்கள் விடுதலையோடு கூட வாழ கர்த்தர் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. We who have attained independence have to live in freedom in this country. ஒருவரை ஒருவர் நேசிக்கிறவர்களாய், ஒருவரை ஒருவர் அன்பு செய்கிறவர்களாய் எங்களை மாற்றும் Let ஆண்டவரே. us all have a heart to love each other and to help each other. ஒருவரை ஒருவர் நாங்கள் மன்னித்து மறந்து வாழ்கிறவர்களாய் எங்களை மாற்றும் And let ஆண்டவரே. us have a heart to forgive and forget and to do good to people. சத்தியம் என்னும் இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே எங்களை நிரப்பும் ஆண்டவரே. May you fill our hearts and minds with the spirit and the wisdom to know the truth and the Lord. இந்த ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்கார குடும்பத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. May you bless all the servants of God who are watching this prayer through YouTube and online. இதை அநேகருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவர்களை சமாதானத்திலே நீர் வழி நடத்தும் ஆண்டவரே. May you bless all those who subscribe and watches our channel so that you might bless them with peace. இங்க வந்திருக்கிற அருமையான சகோதரிகளை ஆண்டவரே, தாய்மார்களை உம்முடைய அன்பு கரங்களில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். We give all our dear sisters in Christ and all the mothers who come here today. எங்க பிள்ளைகளுடைய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திப்பீராக ஆண்டவரே. May you fulfill all the needs of our children. திருமணத்துக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற காலத்துல திருமண வாசலை திறக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். For all those who have been waiting for the doors of marriage,
May you show them the right partner and may you show them the right date to get married. படிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ஞானத்தினாலே, பரலோக ஞானத்தினாலே, எஜுகேஷன் ஞானத்தினாலே நிரப்புங்க ஆண்டவரே. For all those who have been studying, may you bless them with good wisdom and knowledge. ஆண்டவரே, பிள்ளை பாக்கியத்திற்காய் காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் பிள்ளை பாக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதித்து நடத்த ஆண்டவரே. Those who are being barren, waiting for the blessing of their home, may you bless them immediately and bless their home. ஆண்டவரே, படிச்ச படிப்புக்கு நல்ல வேலை கிடைத்து நல்ல சம்பளங்கள் கிடைத்து குடும்ப தேவைகளை சந்திக்கப்பட கர்த்தர் கிருபை செய்யும். For all those who have been educated and graduated and are waiting for a good job, Lord, may you bless them with a good job and may they see their family and help with the provision. எங்கள் எல்லாருடைய கைகளின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து தாங்க May you ஆண்டவரே. bless the works of our hands. ஆண்டவரே, இந்த தெருவில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். Humbly surrender and bless each and every family in this street. இந்த வீட்டு ஓனர் லியோ ராஜேஷை கூட உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். அவருடைய தாய் தகப்பனை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். We also pray for brother Leo Rakesh, his parents, and who is the owner of our house. ஆண்டவரே, கேட்ட சத்தியத்தின் வழியாக எங்களை முற்றிலுமாய் நீர் நடத்துகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். Through the word of God that we listen today, Lord, you lead us accordingly this துதி portion. கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே We தருகிறோம். give you all the glory, all the honor, and all the divine. இயேசுவின் நாமத்தில் நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் நல்ல In the பிதாவே. name of our Lord Jesus Christ, we surrender this prayer and we pray. சொல்லுங்க ஆமென். Amen. ஆமென். ஆமென். எல்லாருமாய் சொல்லுங்க, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை என்றென்றைக்கும் மறவாதே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழிகாட்ட நம் எல்லாருக்கும் முன்னும் காவலாயிருக்க பின்னும் காத்து நடத்த நமக்கு மேலும் அவர் நம்மை அனுதினமும் ஆசீர்வதித்து வழி நடக்கவும், யாருக்கெல்லாம் செபித்தோமோ அந்த ஜெபங்கள் எல்லாம் கேட்டு அற்புத அடையாளங்கள் செய்யவும், என்றைக்கும் சதா காலமும் நம் எல்லாரோடும் கூட விடுதலை கொடுக்கிற இயேசு கூடவே வருவாராக. ஆமென். 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 ஹalleluya. praise the Lord. வாங்க ஆண்டவருக்கு நாம நன்றி சொல்லி ஒரு பாடலை பாடி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். Thank you, Jesus. Hallelujah. விடுதலையின் செய்தியை நாம கேட்டோம். நம்ம கேட்ட செய்திகளிலே சத்தியம் தான் நம்மை விடுவிக்க முடியும். இதை சொல்லுமா? ஆகவே தான் தேவன் சொல்றார், நானே சத்தியம் ஜீவன் உங்களுக்கு வழி என்று சொல்லிவிட்டார். அந்த சத்தியத்தை நம்ம கேட்கும்போது நமக்கு மெய்யாகவே குமாரனால நாம விடுவிக்கப்படுகிறோம் என்றவருமாய் இருக்கிறோம். அதே போல கடைசியில ஒளிக்கர சொன்ன வசனத்தின்படி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்ம சகல பாவங்களும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆக்கவே வெளியில அப்பா இந்தியா தேசத்துக்கு நீங்க நினைவு கூறுங்க. அந்த இந்தியா தேசத்தின் மத்திய நம்ம குடும்பங்களை வைக்கலாம், என் குடும்பத்தை நினைவு கூறுங்க என்று சொல்லி இந்த கடைசி பாடலை பாடி நம்ம ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லணும். Thank you, Lord. Thank you, Jesus. நன்றி நன்றி நன்றி. எஜமான் இயேசுவை நோக்கி நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆமென். எஜமான் இயேசுவே, எங்கள் ஜெபத்தை கேட்டருளும். ஆமென். இந்தியா 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 தேவ மகிமையின் கிறிஸ்தியா. இந்தியா தேசத்தை நினைவு கூறுங்க ஆண்டவரே, எங்க குடும்பத்தை நினைவு கூறுங்க ஆண்டவரே, எங்க பிள்ளைகளை நினைவு கூறுங்க ஆண்டவரே என்று சொல்லி இந்த பாடலை பாடலாக பாடணும். நினைவு கூறும் யெகோவா தேவனே, எங்கள் தேசத்திற்காக வேண்டுகிறோம் இரங்கும் தெய்வமே. இந்திய தேசத்தை நினைவு கூறும் யெகோவா தேவனே, எங்கள் தேசத்திற்காக வேண்டுகிறோம் இரங்கும் தெய்வமே. அறுவடை மிகுதியாய் இருக்குது, ஆட்களை அனுப்பும் எஜமானனே. அறுவடை மிகுதியாய் இருக்குது, ஆட்களை அனுப்பும்
Hallelujah. நம் மகிமை, தேவ மகிமை. நம்முடைய விடுதலை, Yeah. நம்முடைய ஆசீர்வாதம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இருக்கிறது. Thank you, Lord. இதெல்லாம் நாம் Thank you, கிடைக்க Lord. வேண்டும் என்று சொன்னார். சத்தியத்தை தினமும் படிங்க. இதனால் நம்ம கேட்டபடி சத்தியத்தை அறியுங்கள். சத்தியம்தான் நம்மையும் விடுதலையும். ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் விடுதலையாக்கும். ஒவ்வொரு நாளும் வேதத்தை படிங்க, தியானிங்க, அதன்படி நடுங்க. அநேக காரியங்களிலிருந்து விடுதலை பெறலாம். பெறுவதற்கான தேவ கிருபையை நமக்கு கிடைக்கும். அதனால இந்த தேவ செய்தி கேட்டவங்க ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நன்றி சொல்கிறோம். உங்களுக்கு ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம். God bless you all. Be safe. Jesus is coming soon. Thank you. கைகளை தட்டி எல்லாரும் நன்றி.